வணக்கம். இந்த காணொளியில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகத்திலிருந்து இயல் 3 வந்து பார்க்க போகிறோம். கம்பராமாயணம் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்போம். ஸோ தெரிஞ்ச டீட்டெயிலும் இருக்குது, ஒரு சிலது தெரியாததும் இருக்குது. அது வந்து குயிக்காக வந்து பார்த்துருவோம். கம்பராமாயணம் நம்மளுக்கு வந்து 6 காண்டங்கள் கொண்டதுன்னு தெரியும். அதில் வந்து ஒரு காண்டம் தான் வந்து அயோத்தி காண்டம். இந்த அயோத்தி காண்டத்தில் தான் வந்து குகப்படலம்ன்றது அமைஞ்சிருக்கு. குகப்படலம்னா குகன் அவர்கள் வந்து ராமனை காண வந்திருப்பார் இல்லையா, அதை தான் வந்து காட்சியாக வந்து இங்கே, அதாவது வரிகளாக அவர் வந்து ராமனை வந்து வணங்கிய செய்தி, அதுக்கப்புறம் வந்து உங்களை பிரிய மனம் இல்லை, நான் உங்ககிட்டயே இருப்பேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ராமரும் தங்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறமா அந்த இடத்த விட்டு வந்து போகும்போது படகை வந்து குகன் வந்து செலுத்துவார். இதுதான் வந்து பாடல் வரிகளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து குயிக்காக வந்து பார்த்துருவோம். தசரதன் யாருன்னா ராமனுடைய அப்பா. அவர் வந்து எந்த நாட்டை ஆட்சி புரிந்த மன்னர்ன்னா அயோத்தி. ஸோ இப்போவும் அயோத்தியில் வந்து பிரச்சனை போச்சு, கோயில் கட்டினாங்க, ராமன் கோயில் எல்லாம் கட்டினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த அயோத்தி நாட்டு மன்னன் யாருன்னா தசரதன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அப்படின்னா 4 பேர் இருந்தாங்க. அதில் மூத்த மகன் தான் யாருன்னா ராமனன். ராமனுக்கு வந்து முடிசூட்டு விழா வந்து பண்ணணும் அப்படின்ட்டு தொடங்கி வைக்கிறாங்க. அப்போ தசரதனுடைய மனைவி யாருன்னா கைகேயி. கைகேயினுடைய தோழி வந்து பார்த்தீங்கன்னா மந்தரை. கைகேயினுடைய தோழி யாருன்னா மந்தரை. மந்தரைக்கு வந்து ராமன் வந்து அரசனாக முடிசூட்டுறது வந்து பிடிக்கல. அதனால என்ன பண்றாங்கன்னா மந்தரை வந்து கைகேயினுடைய மனசை வந்து மாத்துறாங்க. மாத்தினதால கைகேயி என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி தசரதன் கிட்ட வந்து 2 வரங்களை வந்து கைகேயி பெற்றிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சொல்றாங்க, நான் உங்ககிட்ட 2 வரம் பெற்றிருக்கா இல்லையா, அதை ஒன்று வந்து நான் இப்போ கேட்க விரும்புறேன்னு சொல்லிட்டு ராமன் வந்து முடிசூடக்கூடாது, பரதன் தான், என்னுடைய மகனான பரதன் தான் வந்து முடிசூடணும், ராமன் வந்து காடு போகணும் அப்படின்ட்டு அவங்களுடைய வரத்தை வந்து பயன்படுத்தி கேட்பாங்க. ஸோ கேட்டதுனால தசரதன் எதுவும் பண்ண முடியாது, ஆல்ரெடி வரம் கொடுத்துட்டாரு இல்லையா, அப்போ செஞ்சுதான் ஆகணும். அதனால கைகேயி வந்து என்ன பண்றாங்கன்னா ராமன் கிட்ட போய் சொல்றாங்க, நீ வந்து 14 வருஷம் வந்து காடு வந்து போகணுன்றது தான் அரசருடைய ஆணை. அரசர் யாரு? ராமனுடைய அப்பாவான தசரதன், அவருடைய ஆணைன்னு சொல்றாங்க. ராமனும் வந்து அந்த ஆணையை ஏத்துட்டு ராமனுடைய மனைவியான சீதையோடும் ராமனுடைய தம்பியான இலக்குவனோடும் வந்து காட்டுக்கு வந்து போயிடுறாங்க. போற வழியில தான் வந்து கங்கை கரையை வந்து அடையிறாங்க. அங்க வந்து அன்பின் வடிவான வேட்டுவ தலைவன் யாருன்னா குகன். வேட்டுவ தலைவன்னா வேடர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, விலங்குகள் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த வேடர்கள், அந்த வேட்டுவ தலைவன் யாருன்னா குகன். குகனை வந்து ராமன் வந்து சந்திக்கிறாங்க. குகன் வந்து ராமனை வந்து சந்திக்கிறாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு பாடல் வரிகளாக கொடுத்திருப்பாங்க. குகனின் வருகை. ஆயக்கலையின் 1000 அம்பிக்கு நாயகன் போர் குகன் எனும் நாமத்தான் தூய கங்கை துறைவிடும் தொன்மையான் காயும் வில்லினன் கல்திரள் தோழினான். இந்த காயும் வில்லினன் கல்திரள் தோழினான் இதை நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அந்த வில்ல வந்து திறமையாக செலுத்தக்கூடியவரும் கல்திரள் கல் போன்ற தோள்களை உடைய. இங்கு கல்ன்றது எது குறிக்குதுன்னா மலை வந்து குறிக்குது. அந்த மலை போன்ற தோள்களை உடையவன் தான் குகன் என்றத குகனை வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. 1000 அம்பிக்கு தலைவன்னா 1000 படகுகளுக்கு தலைவனாக இருப்பான் அப்படின்ட்டு குகனை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த கல்திரள் தோழினான்னாவே குகன் கம்பராமாயணம்ன்றதை மறந்துடாதீங்க. ஆயக்கலை என்ன அந்த நேரத்தில், அம்பி என்ன படகு, நாயகன் என்ன தலைவன், நாமம் என்ன பெயர், துறை என்ன தோணித்துறை, துறை என்ன தோணித்துறை, தொன்மை என்ன தொன்று தொட்டு, கல் என்ன மலை, திரள் என்ன திரச்சி, காயும் வில்லினன் என்ன பகைவர்களை அழிக்கும் வில்லாற்றல் பெற்றவன். காயும் வில்லினன் என்ன பகைவர்களை அழிக்கும் வில்லாற்றல் பெற்றவன். போர்குகன் அண்ணா 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. கல் திரள் தோல் அண்ணா ஊமை தொகை. கல் திரள் தோல் அண்ணா ஊமை தொகை. குகனின் தோற்றம் பத்தி குறிப்பிடுறாங்க. துடியன் நாயினன் தோல் செறிப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான் நெடிய தானை நெருங்கலின் நீர்முகில் இடியினோடு எழுந்தால் அன்ன ஈட்டினான். அதாவது அந்த என்னது அல் செறிந்த நிறத்தினான். அல்லன்னா இரவு, இருள் போன்ற கரிய நிறத்தை உடையவன். நெடிய தானை நெருங்கலின் நீர்முகில். நீர்முகில்னா பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, மேக கூட்டம் இருக்கு இல்லையா, அது திரண்டு வர்றது மாதிரி வந்து படைபலம் உடையவன் அப்படி எல்லாம் வந்து சொல்றாங்க. துடி என்ன பறை, சொற்பொருள் வந்து பாருங்க, துடி என்ன பறை, அல்லன்னா இருள்.
நீர்முகில் அண்ணா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகை. நீர்முகில் அண்ணா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகை. குகன் ராமனை காண வருதல். சிரிங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகரூரை வாழ்க்கையன். ஸோ சிரிங்கி பேரம்ன்றது கங்கை கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்கே வாழக்கூடியவர் தான் குகன். ஒருங்கு தேனோடு மீன் உபகாரத்தான் இருந்த வள்ளலை காண வந்தெய்தினான். ராமனை காண வர்றப்ப என்ன பண்றாரு, தேனும் மீனும் எல்லாம் கொண்டு வர்றாரு. ஏன் அப்படி கொண்டு வர்றாங்கன்னா, அரசன் குரு தெய்வமை பார்க்க போகும்போது சும்மா போகக்கூடாது, ஏதாவது கொண்டு போகணும்ன்றது தமிழ் மரபுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. சிரிங்கி பேரம்னா கங்கை கரையோர நகரம். திரை என்ன அலை, மருங்கு என்ன பக்கம், உபகாரத்தான் அண்ணா பயன் கருதாது உதவுபவன். பயன் கருதாது உதவுபவன். திரை கங்கை என்றது அலைகளை உடைய கங்கை. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகை. இருந்த வள்ளல் என்றது பெயரெச்சம். எய்தினான் என்றது வினையச்சம். கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான். இளையோன் என்றது இங்க யாருன்னா லக்குவன், ராமனுடைய தம்பியான லக்குவனை சொல்றாங்க. கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ யாவன் யார் என அன்பின் இறைஞ்சினான். தேவா நின்கலல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்றான். ஸோ லக்குவன் போயிட்டு குகன் கிட்ட நீ யாருன்னு கேட்பாங்க. நான் அவரை வணங்கிட்டு நான் ராமனை காண வந்தேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. கூவா முன்னர்னா அழைக்கும் முன்னர், குறுகி என்ன நெருங்கி, இறைஞ்சி என்ன வணங்கி, சேவிக்க என்ன வணங்க, நாவா என்ன படகு. நாவா என்ன படகு. கூவான்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். குறுகி சேவிக்கன்றது வினையச்சங்கள். குறுகி இப்போ ஈ அல்லது ஊல முடிஞ்ச வினையச்சோன்றது நம்மளுக்கு தெரியும். இங்க பாருங்க, சேவிக்கன்றது வினையச்சங்கள். உடனே ஆ வருதன் பெயரச்சம் போட்டுக்கூடாது. அது பக்கத்துல ஒரு பெயர் சொல் இல்ல வினை சொல்ல போட்டு பார்க்கணும். இப்போ சேவிக்க மாணவனன் சொல்லுவோமா, வராது. சேவிக்க வந்தான், சேவிக்க சென்றான், சேவிக்க போனான் அப்படின்னு தான் வரும். அப்போ ஒரு வினைச்சொல் பொருந்துனா அதுதான் வினையச்சம். தேவான்றது விழி. தேவான்றது விழி. கலல் என்பது தானியாகு பெயர். வந்தனன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று. இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல இது கேட்டிருப்பாங்க. இதுதான் ஐ திங்க் இது போன்ற ஒண்ணுதான் கேட்டிருந்தாங்க. வந்தனன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று. வந்தனன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று. குகனை குறித்து ராமனிடம் லக்குவன் கூறியது. நிச்சி ஈண்டு என்று புக்கு நெடியவன் தொழுது தம்பி கொன்றவா நின்னை காண குறுகினன் நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயின் நல்லான் எற்று நீர் கங்கை நாவாய்க்கு இறை குகன் ஒருவன் என்றான். ஸோ குகன் செய்தியை லக்குவன் என்ன பண்றாரு, அவருடைய அண்ணா கிட்ட போய் சொல்றாரு. நெடியவன் அண்ணா உயர்ந்தவன் ஆகிய ராமன். இங்க நெடியவன் அன்னிட்டு யார சொல்றாங்க, ராமனை சொல்றாங்க. குறுகினன் அப்படின்னா வந்துள்ளான். குறுகினன் அண்ணா வந்துள்ளான். நாவாய் அண்ணா படகு. இறை அண்ணா தலைவன். இறையண்ணா தலைவன், நாவா என்னா படகு. ராமன் லக்குவனிடம் குகனை அழைத்து வர பணித்தலும் வந்த குகன் பணிதலும். அண்ணலும் விரும்பி என்பால் அழைத்து நீ அவனை என்றான். பன்னவன் பன்னவன் வருக என. பன்னவன் என்றது இங்க யாருன்னா லக்குவன். என்ன சொல்லுவாரு, அவருடைய ராமன் அவங்கள கூட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஸோ பன்னவன் வருக அப்படின்ட்டு யாரை அழைக்கிறாங்கன்னா குகனை அழைக்கிறாங்க. பன்னவன் என்றது லக்குவன். பன்னவன் வருக என்னை பிரிவினன் விரைவில் புக்கான் கண்ணனை கண்ணின் நோக்கி கனிந்தனன் இருண்ட குஞ்சி மண்ணுற பணிந்து மேனி வளைத்துவாய் புதைத்து நின்றான். ஸோ வான் சொல்லணுமே ஒரு விரைந்து குகன் என்ன பண்ணிருப்பாரு, ராமனை அவர் கண்களால கண்டு பணிந்து அவருடைய உடம்ப வளைத்து அடக்கமாக நின்னிருப்பாரு. பன்னவன் நற்குணங்கள் பல உடைய இலக்குவன். பரிவு என்ன இரக்கம். குஞ்சி என்ன தலைமுடி. மேனி என்ன உடல். அலைத்தீ என்றது அலைப்பாய். அலைத்தீ என்ன அதனுடைய இது அலைப்பாய். முன்னிலை ஒருமை வினைமுற்று. முன்னிலை ஒருமை வினைமுற்று. வருக வேங்கோல் வினைமுற்று. பணிந்து வளைந்து புதைந்து என்றது வினையச்சங்கள்.
தேனும் மீனும் விருப்பத்துடன் கொண்டு வந்ததாக குகன் கூறுதல். குகன் வந்து வர்றப்பவே என்ன பண்ணிருப்பாரு, தேனும் மீனும் வந்து கொண்டு வந்திருப்பாரு. இருத்தி ஈண்டு எண்ணலோடும் இருந்திலன் எல்லை நீத்த அருந்தியன் தேனும் மீனும் அமுதனுக்கு அமைவதாக திரித்தினன் கொணர்ந்தேன் என்கொள் திருவுளம் என்ன வீரன் விருத்துமா தவறை நோக்கி முருவலன் விளம்பலுற்றான். ஸோ ராமனுக்கு வந்து தேனும் மீனும் வந்து கொண்டு வந்ததா கொடுப்பாங்க. ஸோ உடனே ராமன் என்ன பண்ணுவாருன்னா அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து வந்து ஒரு புன்முறுவல் சிரிப்பு வந்து சிரிப்பாரு. அருந்தியன் அண்ணா அன்பு உடையவன், மாதவர் அண்ணா முனிவர், மாதவர் அண்ணா முனிவர்கள். ஸோ அந்த குருக்கள்னு சொன்ன இல்லையா, அந்த முனிவர்களை பார்த்துதான் புன்முறுவல் வந்து சிரிப்பாரு. முறுவல் அண்ணா புன்னகை, விளம்பல் அண்ணா கூறுதல், விளம்பல் அண்ணா கூறுதல். இருத்தி என்றது முன்னிலை ஒருமை வினைமுற்று. இருத்தி வந்து இருத்தி முன்னிலை ஒருமை வினைமுற்று. தேனும் மீனும் என்னும்மை மாதவர் அண்ணா உரிச்சொற்றொடர், மாதவர் அண்ணா உரிச்சொற்றொடர். ராமன் குகனை பாராட்டல். அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்தது என்றால் அமிழ்தினும் சீர்த்த வன்றோ பரிவினில் தாளிய எண்ணில் பவித்திரம் எம்மனோருக்கும் உரியன இனிதின் நாமும் உண்டென மன்றோ என்றான். ஸோ வந்து அன்பால வந்து கொண்டு வந்ததால இந்த தேனும் மீனும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமிழ்தத்தை விட சிறந்தது, நாங்க வந்து இது உண்டதற்கு சமம் அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பார், ராமர் வந்து சொல்லியிருப்பாரு. சீர்த்த அண்ணா சிறந்த, பவித்திரம் அண்ணா தூய்மையானது, இனிதின் அண்ணா இனிமையானது, உண்டெனம் அண்ணா உண்டோம் என்பதற்கு சமமானது. தளியன்றது கலந்த, தளிய கலந்த. அமைந்த காதல் பெயரச்சம். சீர்த்தன்றது ஒன்றன் பால் வினைமுற்று. தளியன்றது ஈயன் இழிக்காத சொல்லு அப்படின்னா சொல்லிசை அளபடை. உயிரெழுத்துக்கள்ல வருது அப்படின்னா நடுவுல அது வந்து சொல்லிசை அளபடை. தளியன்னா அதனுடைய பொருள் வந்து தழுவிய அல்லது கலந்த. குகன் வேண்டுகோள். கார்குலம் நிறத்தான் கூற காதலன் உணர்ந்து வான் பார்க்குலம் செல்வ நின்னை இஞ்ஞனம் பார்த்த கண்ணை ஈர்க்கிலா கல்வனேன் யான் இன்னலின் இருக்கை நோக்கி தீர்க்கிலேனான தைய செய்குவேன் அடிமை என்றான். கார்குலம் நிறத்தனன் அப்படின்னா யாருன்னா கரிமுகில் வண்ணனாகிய ராமன். கார்குலம் நிறத்தான் யாருன்னா ராமன். அவர் வந்து ராமன் கூறியதை கேட்ட குகன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே செல்வத்து போன்றவனே, உங்களை வந்து விட்டுட்டு நான் எப்படி போவேன், உங்களுக்கு வந்து தொண்டு செய்வேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாரு. குகன் வந்து சொல்றாரு, என்ன போன்னு சொல்ல வேண்டாம், நான் இங்கேயே இருந்து உங்களுக்கு வந்து அடிமை என்றேன், அதாவது உங்களுக்கு பணிவிடைகள் தொண்டு செஞ்சுட்டு நான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. கார்குலம் அண்ணா மேக கூட்டம், பார்க்குலாம் அண்ணா உலகம் முழுவதும், பாரன்னா உலகமா, அப்போ பார்க்கலாம்னா உலகம் முழுவதும். இன்னல் துன்பம் ஈர்க்கிலா அண்ணா எடுக்க இயலாத, தீர்க்கிலேன் அண்ணா நீங்க மாட்டேன், தீர்க்கிலேன் நீங்க மாட்டேன், அடிமை செய்குவேன் அண்ணா பணி செய்வேன். கார்குலம், காரது குலம், ஆறாம் வேற்றுமை தொகை. உணர்த்துவான் என்றது வினையால் அணையும் பெயர். பார்த்த கண்ணை என்றது பெயரெச்சம். தீர்க்கிலேன் செய்குவேன் தன்மை ஒருமை வினைமுற்றுகள். தீர்க்கிலேன் செய்குவேன் என்றது தன்மை ஒருமை வினைமுற்றுகள். குகனை தன்னுடன் இருக்க ராமன் அனுமதி அளித்தல். கோதைவில் குறிசில் அண்ணன் கூறிய கொள்கை கேட்டான் சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி தீரா காதலனாகும் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்பா இருத்தி ஈண்டு எம்மோடு என்றான். ஸோ ராமன் வந்து லக்வனை பார்க்குறாங்க, சீதையை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து எங்கள் மேலே ரொம்ப அன்பு கொண்டிருக்க, எங்களோடு இரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ணன் என்றது யாருன்னா ராமபிரான். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அண்ணன் என்ற வார்த்தை வந்து யாரை குறிக்குதுன்னா ராமனை வந்து குறிக்குது. குறிசில் அண்ணா தலைவன், குறிசில் அண்ணா தலைவன். இருத்தி அண்ணா இருப்பாயாக, இருத்தி இருப்பாயாக. குறிசிலன் அண்ணா தலைவன்.
தீரா காதலன் அண்ணா ஈரிக்கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். மலர்ந்த கண்ணன் என்றது பெயரெச்சம். மலர்ந்த கண்ணன் பெயரெச்சம். இனிய நண்பான்றது குறிப்பு பெயரெச்சம். நண்பான்றது பெயரெச்சம் தான். எப்படிப்பட்ட நண்பன்? இனிய நண்பன். அப்போ ஒரு குறிப்பை உணர்த்துறாங்க இல்லையா, குறிப்பு பெயரெச்சம். அதுக்கப்புறம் குகன் கொண்டு வந்த படகுல மூவரும் புறப்படல். மூவர் யாரு? ராமன், தம்பி, அவங்களுடைய மனைவி. சிந்தனை உணர்கிற்பான் சென்றனன் விரைவோடும் தந்தனன் நெடுநாவாய் தாமரை நயனத்தான் அந்தனர் தமையெல்லாம் அருளுதிர் விடையென்னா இந்துவின் நுதலோடு இளவலோடு இனிதேர. இந்து அண்ணா நிலவு. நிலவு போன்ற நெற்றியை உடைய சீதையோடும் அங்க இருக்கக்கூடிய அந்த முனிவர்களுக்கெல்லாம் விடை பெற்று குகனோட படகுல புறப்பட்டு போவாங்க. நயனம் அண்ணா கண்கள், இந்து அண்ணா நிலவு, நுதல் அண்ணா நெற்றி. நெடுநாவாய் என்ன பண்பு தொகை. தாமரை நயனம் என்றது ஊமை தொகை. தாமரை என்ற நயனம் அண்ணா கண்கள். தாமரை போன்ற கண்கள் அன்னிட்டு யாருக்கு சொல்றாங்க? ராமனுக்கு தாமரை போன்ற கண்களை உடையவன் ராமன் என்றதை இங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ தாமரை என்றது எதை மீன் பண்ணுதுன்னா நயனம் என்றது எதை மீன் பண்ணுதுன்னா கண்கள். தாமரை போன்ற கண்கள் அப்படின்னும் போது ஊமை தொகை. குகன் படகை செலுத்துதல். விடினணி கடிதென்றான் மெய்யுயிர் அணையானும் முடிகினன் நெடுநாவாய் முருதிரை நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றார் இடர் உற மறையோரும் எரியுற மெழுகானார். அதாவது விரைந்து படகை யார் செலுத்துறாங்க? குகன் செலுத்துறாங்க. இது எப்படி இருக்கன்னா, அன்னப்பறவை கங்கை ஆற்றுல நீந்தி போகும் இல்லையா, அது போல அந்த அலைகளையுடைய கங்கை ஆற்றுல இளம் அன்னப்பறவை விரைந்து செல்வது போல படகு சென்றது. சேம் டைம் அந்தணர்கள் விடை பெற்று ராமன் போயிருப்பார் இல்லையா, அந்தணர்களும் மனமுருகி நின்றாங்க. எரியுறு மெழுகானார். யாரன்னா மறையோரும் இங்க அந்தணர்களை சொல்றாங்க. கடிது அண்ணா விரைவாக. கடிது அண்ணா விரைவாக. முடிகினன் அண்ணா செலுத்தினன். முறிதிரை அண்ணா மடங்கி விழும் அலை. முறிதிரை அண்ணா திரை அண்ணா அலை. அப்போ முறிதிரை அண்ணா மடங்கி விழும் அலை. இடர் அண்ணா துன்பம். நனி கடிது உரிச்சொற்றுடன் நெடுநாவாய் நெடுநீர் என்பது பண்பு தொகைகள். நெடுநாவாய நெடுமை குட்டல் நாவாய் அப்படின்னு பிரிக்கலாம். நெடுநீரை நெடுமை குட்டல் நீர்னு பிரிக்கலாம். குகனும் உடன் வருவதாக நவின்ற போது ராமன் கூற்று. குகனும் என்ன சொல்றாங்க? அதுக்கப்புறம் நான் உங்க கூடயே வர்றேன்னுட்டு ராமன் கிட்ட சொல்றாங்க. அப்ப ராமன் என்ன சொல்றாங்கன்றத குறிப்பிடுறாங்க. அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான் இன் நன்னுதல்லவள் நின்கேள் நளிர்கடல் நிலமெல்லாம் உன்னுடையது நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன். குகன் கூறியதை கேட்ட ராமன் என்ன சொல்லுவாரன்னா, என் உயிர் போன்றவன் நீ, சீதை உன்னுடைய கொழுந்தி, லக்குவனும் உன்னுடைய உடன்பிறப்பு, நாங்க உன்னுடைய அந்த கங்கை ஆற்று தலைவனுடைய வேட்டுவன் தலைவனாக தானே இவர் இருப்பாரு. நான் உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறோம் அப்படின்றத சொல்லுவாரு. அமலன் அண்ணா குற்றமற்றவன். அமலன் அண்ணா குற்றமற்றவன். நுதல் அண்ணா நெற்றி. இளவல் அண்ணா தம்பி. என் உயிர் என்றது ஆறாம் வேற்றுமை தொகை. நன்னுதல் என்பது பண்பு தொகை. நின்கேள் என்றது நான்காம் வேற்றுமை தொகை. நின்கேள் என்றது நான்காம் வேற்றுமை தொகை. துன்புலத்தெனின் அன்றோ சுகமுளது. அதாவது துன்பத்துக்கு அப்புறம் தான் சுகம் இருக்கு. அதுவன்றி பின்புல திணை மண்ணும் பிரிவுளதென உன்னேல் முன்பெல்லாம் ஒரு நாள்வோம் முடிவுளாதென உண்ணா அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் அப்படின்ட்டு யார் சொல்றாரு? ராமன் சொல்றாரு. துன்பம் உண்டாச்சுன்னதான் அதுக்கப்புறம் என்னது? இன்பம் பண்றது தோன்றும். இப்போ உங்களை விட்டு குகனை விட்டு நாங்க பிரிஞ்சு போறது இடைக்காலம்தான். அதனால வருந்த வேண்டாம். முன்னாடி நாங்க 4 பேர் இருந்தோம் உடன் பிறந்தவங்க. இப்போ உன்னோடு சேர்ந்து ஐவர்கள் உளரானோம் அப்படின்ட்டு ராமன் குறிப்பிட்டிருப்பாரு. துன்பம்னா துன்பம், உன்னேலன்னா நினைக்காதே. துன்பம்னா துன்பம், உன்னேலன்னா நினைக்காதே.
ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியம். கம்பர் எங்க பிறந்தாருன்னா நாகை மாவட்டத்துல மயிலாடுதுறைக்கு அருகே இருக்கக்கூடிய தேரெழுந்தூர்ல வந்து பிறந்தாரு. கம்பரினுடைய அப்பா யாருன்னா ஆதித்தன். ஸோ கம்பருடைய அப்பா யாருன்னா ஆதித்தன். கம்பர் வந்து யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர்னா இரண்டாம் குலோத்துங்கன் காலத்துல வாழ்ந்தவர். கம்பர் வந்து 12ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவோமா, 12ல் 2 வருதா, அப்போ இரண்டாம் குலோத்துங்கன் காலத்துல வாழ்ந்தவங்கன்னுட்டு அதோட லிங்க் பண்ணி இரண்டாம் குலோத்துங்கன்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரை வந்து ஆதரித்தவர் யாருன்னா திருவெண்ணை நல்லூர் சடையப்பா வள்ளல் வந்து ஆதரித்திருப்பாரு. கம்பருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. செய்நன்றி மறவா இயல்பினர் யாருன்னா கம்பர். அதனால என்ன பண்ணிருப்பாரு, அவர் ஆதரித்தவரான சடையப்பா வள்ளல 1000 பாடலுக்கு ஒரு முறை வந்து அவரை வந்து பாடி வந்து சிறப்பிச்சிருப்பாரு. யார? திருவெண்ணை நல்லூர் சடையப்பா வள்ளல. கம்பர் இயற்றிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். இவர் யாரோட சமகாலத்தவர்னா ஜெயங்கொண்டார், ஒட்டக்குத்தர், புகழேந்தி புலவர், பிற்கால ஔவையார், இவங்கெல்லாம் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், கல்வியர் பெரியவர் கம்பர் என்னும் தொடர்களால் வந்து இவருடைய பெருமையை அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் யாக்கேனும் கண்டதில்லை. இது வெறும் வந்து புகழ்ச்சி அல்ல, உண்மை அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருப்பா? பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு. ராமாயணம் என்றது யாரை பத்தி சொல்லும்னா ராமனது வரலாற்றை கூறும் நூல் தான் வந்து ராமாயணம். இதை வந்து வடமொழியில வான்மீகி முனிவர் வந்து ராமாயணத்தை வந்து ஏற்றிருப்பாரு. அந்த ராமாயணத்தை தழுவி கம்பர் வந்து தமிழ்ல ஏற்றினது தான் வந்து கம்பராமாயணம். கம்பராமாயணத்துக்கு கம்பர் வந்து முதல்ல என்ன பெயர் வச்சிருப்பாருன்னா ராம அவதாரம் அப்படின்னு பெயர் வச்சிருப்பாங்க. ஸோ கம்பர் ஏற்றியதால அதுக்கப்புறம் இது கம்பராமாயணம் அப்படின்னு அழைக்கிறாங்க. கம்பராமாயணத்துல எத்தனை காண்டங்கள் இருக்குன்னா 6 காண்டங்கள். முதல் காண்டம் வந்து பாலகாண்டம், 2வது அயோத்திய காண்டம், 3வது ஆரண்ய காண்டம், 4வது கிட்கிந்தா காண்டம், 5வது சுந்தர காண்டம், 6வது யுத்த காண்டம். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல சுந்தர காண்டம் எத்தனாவது காண்டம் பண்ணிட்டே நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. 5வது காண்டம். இப்ப நம்மளுக்கு குகப்படலம் பார்த்தோம் இல்லையா, அது எதுல இடம்பெற்றிருக்கு? 2வது காண்டமான அயோத்தி காண்டத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. காண்டம்னா பெரும் பிரிவை வந்து குறிக்கும், படலம்னா அதனுடைய உட்பிரிவை வந்து குறிக்கும். தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பினால் உச்ச நிலையை அடைந்தது. தமிழ் இலக்கியத்துல காப்பிய வளர்ச்சி வந்து யாருடைய படைப்பினால் உச்ச நிலையை அடைந்ததுன்னா கம்பர் படைப்பினால் வந்து உச்ச நிலையை அடைந்தது. இந்த கம்பராமாயணத்தினுடைய சிறப்பு கருதியும் திருக்குறளினுடைய பெருமை கருதியும் வந்து இந்த கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் என்னன்னு சொல்றாங்க? இவ்விரு நூல்களையும் வந்து தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்றாங்க. கதின்னா கான்னா கம்பராமாயணம், தீயன்னா திருக்குறள். தமிழுக்கு கதி வந்து கம்பராமாயணம், திருக்குறள். கம்பராமாயணம் 50 காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாகவே பெற்றிருக்கு. பொருள், அணி, நடை ஆகியவற்றால் சிறந்து விளங்குது. கற்போருக்கு இனிமை தரும் கவிச்சுவை நிறைந்தது. சொற்சுவையும் பொருட்சுவையும் தமிழ் பண்பாடும் வந்து எதுல மிளிர்ந்திருக்குன்னா கம்பராமாயணத்துல. கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் வந்து 2வது காண்டம். இந்த 2வது காண்டத்துல எத்தனை படலங்கள் இருக்குன்னா 13 படலங்கள் வந்து இருக்கு. ஸோ அயோத்தி காண்டத்துல குகப்படலம் இடம்பெறுதுன்னு பார்த்தோம். இந்த 2வது காண்டமான அயோத்தி காண்டத்துல எத்தனை படலங்கள் இருக்குன்னா 13 படலங்கள். அதுல குகப்படலம் எத்தனாவது படலம்னா 7வது படலமாக இடம்பெற்றிருக்கு. இந்த குகப்படலத்தை வேற எப்படி அழைக்கிறாங்கன்னா கங்கை படலம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. குகப்படலத்தை வேற எப்படி அழைக்கிறாங்க? கங்கை படலம் எனவும் அழைக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகப் மட்டும் பார்ப்போம். நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு. கம்பர் எங்க பிறந்தாருன்னா நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகே இருக்கக்கூடிய தேரெழுந்தூர். கம்பருடைய அப்பா வந்து ஆதித்தன். கம்பர் வந்து எந்த குலோத்துங்கன் காலத்துல வாழ்ந்தவர்னா 2ஆம் குலோத்துங்கன் காலத்துல வாழ்ந்தவர். கம்பரை ஆதரித்தவர் வந்து திருவெண்ணை நல்லூர் சடையப்பா வள்ளல். கம்பருடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. செய்நன்றி மறவா இயல்பினர் யாருன்னா கம்பர். அதனால என்ன பண்ணிருப்பாருன்னா அவரை ஆதரித்த சடையப்பா வள்ளல 1000 பாடல்களுக்கு ஒரு முறை வந்து பாடியிருப்பாரு. கம்பர் இயற்றிய நூல்கள் வந்து கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். கம்பருடைய சமகாலத்தவர் வந்து ஜெயங்கொண்டார், ஒட்டக்குத்தர், புகழேந்தி புலவர். கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிப்பாடும் விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், கல்வியில் பெரியவர் கம்பன் என்ற தொடர்கள் மூலமா அவருடைய பெருமையை அறியலாம். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் என்றது யார் சொன்னதுன்னா பாரதியார்.
ராமாயணம் யாரை பற்றியதுன்னா ராமனது வரலாற்றை கூறக்கூடிய நூல் தான் வந்து ராமாயணம். இதை யார் ஏற்றிருப்பாங்கன்னா முதல்ல வடமொழியில வான்மீகி முனிவர் வந்து ஏற்றிருப்பாரு. அந்த ராமாயணத்தை தழுவி தமிழ்ல ஏற்றப்பட்டதான் வந்து கம்பராமாயணம். ஸோ கம்பர் வந்து கம்பராமாயணத்துக்கு முதல்ல என்ன பெயர் வைத்தாருன்னா ராமாவதாரம் என்ற பெயர் வந்து வைத்தாரு. கம்பராமாயணத்துல எத்தனை காண்டங்கள் இருக்குன்னா 6 காண்டங்கள் இருக்கு. முதல் காண்டம் பாலகாண்டம், 2வது அயோத்திய காண்டம், 3வது ஆரண்ய காண்டம், 4வது கிட்கிந்தா காண்டம், 5வது சுந்தர காண்டம், 6வது வந்து யுத்த காண்டம். இது எல்லாமே பாருங்க பாலகாண்டம் மட்டும் கையை வச்சுட்டு பாருங்க, இது எல்லாமே அகர வரிசைப்படி அமைஞ்சிருக்கும். ஸோ பாலகன்ன்றது தானே ஒருத்தருடைய வாழ்க்கையில ஸ்டார்டிங் வரும், அதனால பாலகாண்டம் மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. மற்றதை நீங்க அகர வரிசைப்படி ஆர்டர் படுத்தினீங்கன்னா வந்துடும். காண்டம் என்பது பெரும்பிரிவு, படலம் என்பது உட்பிரிவு. தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி யாருடைய படைப்பினால் உச்ச நிலையை அடைந்ததுன்னா கம்பருடைய படைப்பினால். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுவது எதுன்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். அயோத்தி காண்டம் எத்தனாவது காண்டம்னா 2வது காண்டம். இதுல எத்தனை படலங்கள் இருக்குன்னா 13 படலங்கள் இருக்கு. குகப்படலம் எந்த காண்டத்தில் இடம்பெற்றிருக்குன்னா அயோத்தி காண்டம். குகப்படலத்தை வேற எப்படி அழைக்கலாம்னா கங்கை படலம் அப்படின்னு அழைக்கலாம். அயோத்தி காண்டத்துல 13 படலங்கள்ல குகப்படலம் எத்தனாவது படலம்னா 7ஆம் படலம் ஆகும். இருந்த வள்ளலை காண வந்த எய்தினான். இது வந்து உரிய எழுத்தை தேர்ந்தெடுதுன்றது ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இடருற மறையோரும் எரியுற மெழுகானார். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டதுன்னா 6 காண்டங்களை கொண்டது. சரஸ்வதி அந்தாதி யார் இயற்றியதுன்னா கம்பர் இயற்றிய நூல். கம்பரை புறந்தவர்னா ஆதரித்தவர் யாருன்னா சடையப்பா வள்ளல். ஊமையை விளக்கி பொருளோடு பொருத்தி எழுதுக. மட அன்ன கதியது செல அண்ணா இளம் அன்னம் விரைந்து செல்வது போல. மட அண்ணன்றது இள அன்னம், கதியது செல்லன்னா விரைந்து செல்வது போல. சீர்மோனை என்ன முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை. சீர்மோனை என்னும் போது அந்த பர்டிகுலர் அந்த ஒரு லைனுக்குள்ள வந்து முதலெழுத்து. இந்து இளவலோடு. அடுத்து அகர முதலை பார்த்து பொருள் அறிக. இறை என்ன தலைவன் இறைவன் வரும். நாவா என்ன கப்பல் மரக்கலம். இடர் என்ன துன்பம். நாவா என்ன படகு. இறை என்ன தலைவன். இந்து என்றது நிலவு. அடுத்து வந்து பாருங்க தொல்காப்பிய நெறி நின்றவர் யாருன்னா கம்பர். ரொம்ப முக்கியம். தொல்காப்பிய நெறி நின்றவர் யாருன்னா கம்பர். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா வடசொல் கிளவி வட எழுந்து தொறி எழுந்தொடு புணர்ந்த சொல்லலாகுமே அப்படின்ட்டு தொல்காப்பியத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வட சொல்ல வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த வட எழுத்தை நீக்கி அதை வந்து தமிழ் படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் வந்து ஒரு தொல்காப்பிய இலக்கணம். இதை வந்து ராமன் வட சொல்லுல வந்து பாத்தீங்கன்னா ராமன், ஹனுமன், லட்சுமணன், விபீஷணன் என்ற பெயர்கள் வந்து இருந்தது. அதை கம்பர் வந்து தமிழ் படுத்தும் போது எப்படி பண்ணிருப்பாருன்னா ராமன், அனுமன், லக்குவன், விபீஷணனை வந்து வீடனன் அப்படின்ட்டு அந்த தொல்காப்பிய இலக்கணப்படி வந்து அந்த பெயர்களை வந்து நெறிப்படுத்திருப்பாரு. தமிழ் வேந்தர் கம்பரே அப்படி நெறிப்படுத்திய தமிழ் வேந்தர் யாருன்னா கம்பரே. வடமொழி எழுத்தையும் பிறமொழி கலப்பையும் தடுத்தவர் இவரே அன்னிட்டு யார சொல்றாங்க கம்பரை வந்து சொல்றாங்க. தொல்காப்பிய நெறி நின்றவர் யாருன்னா கம்பர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் பண்ணிட்டு யார் சொல்றாங்க கால்டுவெல் அவர்கள் வந்து சொல்றாரு. இதுவும் ரொம்ப முக்கியம். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் சொன்னது யாருன்னா கால்டுவெல். இதுலயும் நிறைய டீட்டெயில் நம்ம படிச்சதுதான் பார்ப்போம், அதனால குயிக்கா வந்து பார்த்துருவோம். அண்ணல் அம்பேத்கர். ஸோ முதல்லையே பாரதியினுடைய வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. நிகரென்று கொட்டுமுரசே இந்த நீநிலம் வாழ்பவர் எல்லாம் தகரென்று கொட்டுமுரசே பொய்மை ஜாதி வகுப்பினை எல்லாம். கொட்டுமுரசேன்னு வந்ததுன்னா யாருன்னா பாரதியார். ஸோ இவர் அம்பேத்கர் வந்து எங்க படிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மராட்டியம்னா இன்றைய மகாராஷ்டிரா, அங்க கொங்கன் மாவட்டத்துல தபோலி என்ற சிற்றூர்ல தான் வந்து முதல்ல வந்து பள்ளிக்கு வந்து போகிறாரு. ஸோ பிறந்தது இடம் வேற, பள்ளிக்கு போன இடம் தான் வந்து தபோலி. அது வந்து பாத்துக்கோங்க தெளிவா. ஸோ எங்க வந்து போறாரு மராட்டியால
கொங்கன் மாவட்டத்துல தபோலி என்ற இடத்துல வந்து பள்ளிக்கு வந்து போவாரு. ஸோ போகும்போது ரொம்ப ஆசையாக வந்து ரொம்ப துள்ளி குதிச்சுட்டு வந்து போவார். ஆனால் போன பிறகு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவருடைய ஜாதி வேறன்றதால வந்து காரணம் காட்டி இவரை வந்து தனியாக உட்கார வைப்பாங்க. ஸ்கூலுக்கு வரும்போது டெய்லி தனியாக ஒரு கோணிப்பை வந்து கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. மற்ற மாணவர்களோட இவரை வந்து பழகவும் விடமாட்டாங்க, உட்காரவும் விடமாட்டாங்க. இவருக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருப்பாரு. சந்தோஷமா போனவரை அந்த ஒரு நாளே அவருடைய சந்தோஷம் எல்லாம் போயிட்டு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த சிறுவன் தான் வந்து 50 வருஷத்துக்கு அப்புறம் 1947 மிடுக்கான உடை அணிந்து மாமனிதராக வந்து வர்றாரு. இந்தியாவே அவருடைய வருகைக்காக நாடாளுமன்றத்தில் கூடி நின்று எதிர்பார்த்தது அவர்தான் அண்ணல் அம்பேத்கர். அவர் கைகளில் இந்தியாவின் எதிர்காலத்தையே உருவாக்கும் இந்திய அரசியல் சாசன சட்ட வரைவு வந்து இருந்தது என்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் நிகரென்று கொட்டுமுரசே இந்த நீநிலம் வாழ்பவர் எல்லாம் தகரென்று கொட்டுமுரசே பொய்மை ஜாதி வகுப்பினை எல்லாம் என்றது யாருடைய வரிகள்னா பாரதியார். அம்பேத்கர் வந்து எங்க பள்ளிக்கு போனாருன்னா மராட்டியா மாநிலத்துல கொங்கன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தபோலி என்ற சிற்றூர்ல தான் வந்து பள்ளி வந்து போயிருப்பாரு. பள்ளிக்கு வந்து முதல் நாள் வந்து போயிருப்பாரு. அடுத்து வந்து பாருங்க, மராட்டியா மாநிலத்துல கொங்கன் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அம்பவாடே என்ற ஊர்ல 1891 ஆண்டு ஏப்ரல் 14 நாள் வந்து அம்பேத்கர் வந்து பிறந்தாரு. இதே 1891 தான் வந்து பாரதிதாசன் அவர்களும் வந்து பிறந்திருப்பாரு. அதே 1891 ஏப்ரல் 14 நாள்ல அம்பேத்கர் வந்து எங்க பிறக்கிறாரு? அம்பவாடே. தபோலி என்ன அவர் படிச்ச இடம், பள்ளிக்கூடம் போன இடம். அம்பவாடே என்ன அவர் பிறந்த இடம். இவருடைய தந்தை தாய் யாருன்னு பாத்தீங்கன்னா ராம்ஜி சக்பால், தாயார் வந்து பீமாபாய். இவர் வந்து எத்தனாவது குழந்தையாக பிறந்திருக்காரு? 14வது பிள்ளையாக. ஏப்ரல் 14வது பிள்ளையாக வந்து பிறந்திருக்காரு. அம்பேத்கரனுடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பீம்ராவ் ராம்ஜி. அதாவது அவங்க அப்பா பேர் வந்து ராம்ஜி சக்பால், இவர் பேர் வந்து பீம்ராவ் ராம்ஜி. இவருக்கு வந்து அவங்க அப்பா ஏன் வந்து பீமா அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதைகள்ல வந்து படிப்போம் இல்லையா, பீமனை போலவே வந்து அவருடைய மகனும் வந்து அசைக்க முடியாத வீரனாக வருங்காலத்துல வர வேணும் அப்படின்னு எண்ணி பீம் என பெயர் சூட்டியதாக தந்தை ராம்ஜி சக்பால் வந்து வச்சிருக்காரு. பீம் பண்ணிட்டு பெயரை வந்து வச்சிருக்காங்க. ஜாதி மதங்களை பாரும் உயர் சென்மம் இத்தேசத்தில் எய்தினராயினும் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. இதுவும் வந்து பாரதியாருடைய வரிகள் தான். நாங்க பேர் வந்து நோட் பண்ணல, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சைட்ல. ஜாதி மதங்களை பாரும் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே அன்னிட்டு யார் சொல்லியிருப்பா? பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு. சோ இந்த வரிகளை பின்பற்ற விதமா இந்த நோக்கத்தோட அம்பேத்கருடைய அதாவது பீமாராவ் ராம்ஜி அவருடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர். சோ அதுக்கப்புறம் வந்து இவர் அம்பேத்கர் அந்த ஆசிரியர் வந்து இவர்கிட்ட வந்து நல்லபடியா நடந்திருப்பாரு, இந்த ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்காம. அதனால என்ன பண்ணிருப்பாரு பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் வந்து அதுக்கப்புறம் அவருடைய பெயரை வந்து அவருடைய ஆசிரியர் பெயரை சூட்டியிருப்பாரு, அம்பேத்கர் அப்படின்னுட்டு சூட்டிக்கிட்டாரு. இந்த கதையை வந்து புது புத்தகத்திலையும் கொடுத்திருப்பாங்க, படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இவர் பள்ளி படிப்பு 1908 எல்பின்ஸ்டன் பள்ளியில தம்முடைய உயர்நிலை பள்ளி படிப்பை வந்து முடிக்கிறாரு. உயர்நிலை பள்ளி படிப்புன்னு என்னன்னு சொல்லுவோம்? 10ஆம் வகுப்புன்னு சொல்லுவோமா? ஆனா இவர் வந்து முன்னாடியே 2 வருஷம் முன்னாடி 8லவே முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ உயர்நிலை பள்ளி படிப்புன்னா 10, அப்போ வேணா இவர் வந்து 8லவே முடிச்சிட்டாரு. 1908 உயர்நிலை பள்ளி படிப்பை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பரோடா மன்னர் பொருளுதவியோட 1912 பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரிய இளங்கலை பட்டம். சோ நம்ம 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு தான் இளங்கலை பட்டம் வந்து இளங்கலை சேர போவோம். அவர் வந்து 12ல முடிச்சிட்டாரு. சோ எல்லாமே அட்வான்ஸ்டு. நம்ம முடிக்க போறப்ப அதாவது நம்ம சேர போறோம்ன்றப்ப இவர் முடிச்சிடறாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1908 உயர்நிலை பள்ளி படிப்பு எல்பின்ஸ்டன் பள்ளி.
1912 12ஆம் வகுப்பு முடிச்சாதானே நம்ம இளங்கலை பட்டம் சேர முடியும். இவர் வந்து இளங்கலை பட்டமே வாங்கிடுறாரு. யாருடைய உதவியோடனா பரோடா மன்னர் பொருள் உதவியோட 1912 பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரிய இளங்கலை பட்டம் வந்து பெற்றுறாரு. இளங்கலை பட்டம் பெற்ற பிறகு என்ன பண்ணுவோம், முதுகலை பட்டம் வந்து படிப்போம். முதுகலை பட்டம் படிக்கிறப்போ 3 வருஷம் கழிச்சு தானே நம்ம சேருவோம். அதே போல 12ல வந்து நம்ம சேர போறோம்ன்றப்ப இவர் இளங்கலை பட்டம் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சுன்றப்போ 3 ஆட் பண்ணிருங்க. 1915ல முதுகலை பட்டம் எங்க போறாருன்னா அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டமும் வந்து பெறாரு. அடுத்த வருஷம் 1916ல லண்டன்ல பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் 1916ல லண்டன்ல பொருளாதார முனைவர் பட்டமும், அதுக்கப்புறம் வந்து மும்பையில சிறிது காலம் வந்து பொறியியல் பேராசிரியராக பணியாற்றிட்டு மறுபடியும் என்ன பண்றாரு, லண்டன் போயிட்டு அறிவியல் முதுகலை பட்டமும் பாரிஸ்டர் பட்டமும் வந்து பெறாரு. பாரிஸ்டர் பட்டம்னா இந்த வக்கீல் படிப்பு. ஸோ அதுவும் வந்து பெறாரு. ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன பண்றாரு, 1908ல உயர்நிலை பள்ளியை முடிச்சுட்டாரு. 12ல இளங்கலை பட்டம் முடிச்சாரு. முதுகலை பட்டத்துக்கு அமெரிக்கா போறாரு. எப்போ 1915ல அமெரிக்கால கொலம்பியா பல்கலைக்கழகத்துல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே 16ல வந்து லண்டன் பொருளாதாரத்துல முனைவர் பட்டம் வந்து பெறாரு. லண்டன்ல பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெறாரு. பொருளாதார முனைவர் பட்டம் பெற்றதுமே மும்பை வந்து பொருளியல்ல வந்து பேராசிரியராக கொஞ்ச காலம் வந்து பணியாற்றுறாரு. மறுபடியும் என்ன பண்றாரு, லண்டனுக்கே போயிட்டு அறிவியல் முதுகலை பட்டமும் பாரிஸ்டர் பட்டமும் வந்து வாங்குறாரு. அம்பேத்கர் இந்தியா திரும்பிய பின் வழக்கறிஞர் தொழிலை மேற்கொண்டார். கட்டணமின்றி ஏழைகளுக்கு வழக்காடி நீதியை பெற்று தந்திருக்கார் என்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா அந்த 18 மணி நேரத்தை வந்து கல்வி கற்பதற்காகவே வந்து செலவழித்திருக்காரு என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பேஜ்ல முக்கியமான டீட்டெயில் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். அம்பேத்கர் எங்க பிறந்தாருன்னா மராட்டியால கொங்கன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பவாடை என்ற ஊர்ல 1891 ஏப்ரல் 14ல 14வது பிள்ளையாக ராம்ஜி சக்பாலுக்கும் பீமாபாய்க்கும் வந்து மகனாக வந்து பிறக்கிறாரு. அவங்களுடைய அப்பா இவருக்கு என்ன பெயர் வச்சிருப்பாங்கன்னா பீம்ராவ் ராம்ஜி அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஜாதி மதங்களை பாரும் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்று வேறு குலத்தினராயினும் ஒன்றே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். பீமாராவ் ராம்ஜியினுடைய ஆசிரியர் யாருன்னா அம்பேத்கர். ஸோ அந்த ஆசிரியர் பெயரை தான் வந்து பீமாராவ் ராம்ஜி வந்து அம்பேத்கர் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. உயர் பள்ளி படிப்பை வந்து எப்போ முடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் 1908 எல்பின்ஸ்டன் பள்ளியில, அதுக்கப்புறம் வந்து இளங்கலை பட்டம் வந்து எல்பின்ஸ்டன் கல்லூரி 1912 பம்பாயில. யாரோட உதவியோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோடா மன்னரின் உதவியோட. அதுக்கப்புறம் முதுகலை பட்டம் எங்க படிக்கிறாருன்னா 1915 அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டமும், 1916 லண்டனின் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டமும், அதுக்கப்புறம் வந்து மும்பையில சிறிது காலம் என்ன பேராசிரியராக பணியாற்றினாருன்னா பொருளியல் பேராசிரியராக. மறுபடியும் எங்க போறாரு, லண்டன் போயிட்டு என்ன படிக்கிறாருன்னா அறிவியல் முதுகலை பட்டமும் பாரிஸ்டர் பட்டமும் வந்து பெற்றார். அம்பேத்கர் வந்து கல்வி கற்பதற்காக செலவழித்த நேரம் ஒரு நாளைக்கு எவ்வளோன்னா 18 hours. அடுத்து வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து தெரியும் பெரியார் வந்து கேரளத்துல வைக்கம் வீரரன் அழைக்கிறாங்க இல்லையா. ஏன்னா வைக்கம் என்ற இடத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த ஆலய நுழைவு முயற்சிக்காக போராடி இருப்பாரு. எப்போன்னா 1924 3 வருஷம் கழிச்சு 1927ல மார்ச் 20ஆம் நாள்ல அம்பேத்கர் வந்து மராட்டியத்தில் மகாத்து குளத்தில் நடத்திய தண்ணீர் எடுக்கும் போராட்டம். அங்க வந்து எல்லா மக்களும் ஒரு குளம் இருக்கும், அங்க தண்ணீர் எடுக்க வந்து விட மாட்டாங்க. அதுக்காக அம்பேத்கர் தலைமையில வந்து போராட்டம் வந்து எங்க நடைபெறுது, மராட்டியத்துல மகாத்து குளத்துல வந்து தண்ணீர் எடுக்கும் போராட்டம் வந்து மனித உரிமைக்காக முதலில் நடத்தப்பெற்ற போராட்டங்கள் அன்னிட்டு இந்த வைக்கம் அந்த போராட்டத்தையும் இந்த மகாத்து குளத்தில் நடத்திய தண்ணீர் எடுக்கும் போராட்டத்தையும் வந்து சொல்றாங்க. அது வந்து 1924 பெரியார், 1927 மகாத்து குளத்தில் நடத்திய தண்ணீர் எடுக்கும் போராட்டம்.
அடுத்து வந்து பாருங்க, இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு. இந்த நிலை எப்போதோ மாறிவிட்டது. இந்திய மக்களின் எண்ணங்களை நீங்கள் ஈடேற்ற வேண்டும் அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் கிட்ட அச்சமின்றி ஆணித்தரமாக சொன்னவர் யாருன்னா அம்பேத்கர். முழுமையான விடுதலையை கண்டிப்பாக வழங்க வேண்டும், அதற்கு முன்னர் தன்னாட்சி தகுதியை இந்தியாவிற்கு வழங்க வேண்டும் எனவும் வந்து அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. முதல் வட்டமேசை மாநாடு எப்போ நடைபெறும்னா 1930 வந்து லண்டன்ல வந்து நடைபெறும். அதுல வந்து அம்பேத்கர் வந்து கலந்துப்பாரு. அப்ப வந்து அவர் சொல்றாரு, அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவருடைய கருத்தை வந்து சொல்ல தொடங்கியிருப்பாரு. யார் சொல்றாங்க? அம்பேத்கர். வெறும் எஜமான மாற்றத்தில் நாங்கள் விரும்பவில்லை. எங்கள் கைகளில் அரசியல் அதிகாரம் வந்தால் ஒழிய எங்கள் குறைகள் நீங்கா என மொழிந்தவர் யாருன்னா அம்பேத்கர். ஏன்னா அப்போ வந்து அம்பேத்கரே நிறைய இந்த தீண்டாமையெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்திருப்பாரு. அதனால வந்து எங்களுக்கு அரசியல் அதிகாரம் வந்து வேணும்ன்றதுல கேட்டிருப்பாரு. அப்பதான் நாங்க வந்து எங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு யார் சொல்றாரு? அம்பேத்கர் வந்து சொல்றாரு. விடுதலைக்கு அப்புறம் இந்திய அமைச்சரவையில அண்ணல் அம்பேத்கர் வந்து இடம்பெறணும் அப்படின்ட்டு ரொம்பவே விருப்பப்பட்டவர் யாருன்னா நேரு. அதனால வந்து நேருனுடைய விருப்பத்தையும் ஏற்று முதல் சட்ட அமைச்சராக வந்து யார் பொறுப்பேற்கிறார்? அம்பேத்கர் வந்து பொறுப்பேற்கிறாரு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வகுக்க வந்து ஒரு குழுவை வந்து அமைக்கிறாங்க. அதுல அம்பேத்கர் உட்பட 7 பேர் வந்து இருப்பாங்க. நடுவுல வந்து நிறைய பேர் வந்து மாறி இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அம்பேத்கர் வந்து இருந்து அந்த சட்டத்தை வந்து எழுதி முடிச்சிருப்பாரு. 1950ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 26ஆம் நாள் இந்தியா முழுமையான குடியரசு நாடாக வந்து தன்னை வந்து அறிவிச்சுக்கிட்டாங்க என்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசன் வந்து நம்மளுக்கு தமிழ்ல வந்து கேட்டிருக்காங்க. எது கேட்டிருக்காங்கன்னா, அவர் எங்க பள்ளியில படிச்சாரு, ஃபர்ஸ்ட் அந்த தபோலி பத்தமா அது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் பிறந்தது, அவர் எந்த மாவட்டம், அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல வந்து தமிழுக்கு நம்மளுக்கு 100 கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா, அதுலயும் கேட்டிருக்காங்க. சேம் டைம் நம்மளுக்கு ஜிகேல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஒவ்வொருவரும் முழு மனித நிலையை அடைய கல்வி, செல்வம், உழைப்பு ஆகிய 3ம் தேவைப்படுகிறது அப்படின்னு யார் சொல்றாங்க? அம்பேத்கர் வந்து சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய முழு மனித நிலையை நம்ம அடையணும்னா நம்மளுக்கு கல்வி வேணும், செல்வம் வேணும், உழைப்பு வேணும். செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி மட்டும் இருந்தா கலர் நிலம். அப்ப மீதி 2த்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வம், உழைப்பு. கல்வி மட்டும் இருந்தா நம்ம கிட்ட செல்வம் இல்லை, உழைப்பும் இல்லை. கல்வி மட்டும் இருந்தா அது கலர் நிலம். கலர் நிலம்னா எதுக்குமே யூஸ் ஆகாது இல்லையா? அது போல உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம். செல்வம் மட்டும் இருக்கு, உழைப்பும் இல்லை, கல்வியும் இல்லைன்னா அது வந்து மிருகத்தனம். கல்வி மட்டும் இருந்தா கலர் நிலம், செல்வம் மட்டும் இருந்தா மிருகத்தனம் அப்படின்னு யார் சொல்றாங்க? அம்பேத்கர் வந்து சொல்றாரு. கற்பித்தல் அறிவியல் முறைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இப்போ லெசன் வந்து பள்ளிக்கூடத்துல கல்வி வந்து சொல்லி தர்றாங்க இல்லையா, அது எப்படி இருக்கணுமா? அறிவியல் முறைக்கு உகந்ததாக இருத்தல் வேண்டும். விருப்பு வெறுப்பற்ற முறையில் கற்பித்தல் நிகழ்த்தல் வேண்டும். மாணவனுக்குள் தகவல்களை திணிப்பதாக கல்வி இருத்தல் கூடாது. அஃது அவனது ஊக்கத்தை தூண்டுவதுடன் தனித்தன்மையை வெளிக்கொணர்வதாக இருத்தல் வேண்டும். ஸோ கற்பித்தல் வந்து குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய ஊக்கத்தை தூண்டுவதோட தனித்தன்மையை வந்து வெளிக்கொணர்வதாக இருத்தல் வேண்டும் என்றும் கற்றல் கற்பித்தலின் உயர்ந்த குறிக்கோள் பற்றி அண்ணல் அம்பேத்கர் வந்து குறிப்பிட்டார் என்றதையும் சொல்லியிருக்காங்க. 1946ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கல்வி கழகத்தை வந்து அம்பேத்கர் வந்து தோற்றுவிச்சிருக்காரு. சுதந்திரம் வாங்கறதுக்கு 1 வருஷம் முன்னாடி 1946ல மக்கள் கல்வி கழகத்தை வந்து தோற்றுவிச்சிருக்காரு. மும்பையில வந்து பாத்தீங்கன்னா இவருடைய முயற்சியால சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்துல வந்து அதாவது அம்பேத்கருடைய முயற்சியால் உருவானது தான் வந்து சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம். சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் எங்கன்னா மும்பை. யாருடைய முயற்சியில உருவானதுன்னா அம்பேத்கருடைய முயற்சியில வந்து உருவானது. சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் மும்பை. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். தந்தை பெரியார் வந்து கேரளத்துல வைக்கத்துல வந்து எப்போ வந்து இந்த ஆலய நுழைவு போராட்டம் நடத்தியிருப்பாருன்னா 1924. அதனாலதான் அவரை வைக்கம் வீரரனே அழைப்பாங்க. அம்பேத்கர் வந்து மராட்டியத்துல மகாத்து குளத்தில் நடத்திய தண்ணீர் எடுக்கும் போராட்டம் எப்போது நடைபெற்றதுன்னா 1927.
இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு. இந்த நிலை எப்போதோ மாறிவிட்டது. இந்திய மக்களின் எண்ணங்களை நீங்கள் ஈடேற்ற வேண்டும் அப்படின்னுட்டு சொன்னவர் யாருன்னா அம்பேத்கர். முதல் வட்டமேசை மாநாடு எப்போது நடைபெறுதுன்னா 1930. அப்போ அதுல அம்பேத்கர் பார்ட்டிசிபேட் பண்ணி அவருடைய உரை தொடங்குறப்ப எப்படி சொல்லி தொடங்குறாருன்னா, அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் அன்னிட்டு தொடங்கியவர் யாருன்னா அம்பேத்கர். வெறும் எஜமான மாற்றத்தை நாங்கள் விரும்பவில்லை. எங்கள் கையில் அரசியல் அதிகாரம் வந்தாலொழியே எங்கள் குறைகள் நீங்கா என மொழிந்தவர் யாருன்னா அம்பேத்கர். விடுதலைக்கு அப்புறம் இந்திய அரசமைப்புல அண்ணல் அம்பேத்கர் இடம் பெறணும்னுட்டு விருப்பப்பட்டவர் யாருன்னா நேரு. அந்த விருப்பத்தை ஏற்று முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யாருன்னா அம்பேத்கர். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்க எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டதுன்னா 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இந்தியா சுதந்திர நாடாக நம்ம நாட்டை எப்போ அறிவிச்சுக்கிட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26. ஒவ்வொருவரும் முழு மனித நிலையை அடைய கல்வி, செல்வம், உழைப்பு ஆகிய 3ம் தேவைப்படுகிறதுன்னு சொன்னது யாருன்னா அம்பேத்கர். செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம், உழைப்பும் கல்வியும் இல்லாத செல்வம் மிருகத்தனம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அம்பேத்கர். மக்கள் கல்வி கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா அம்பேத்கர். எப்போ தோற்றுவித்தாருன்னா 1946. மும்பையில சித்தார்த்த உயர்கல்வி நிலையம் யாருடைய முயற்சியால உருவானதுன்னா அம்பேத்கர். அடுத்து பாருங்க, இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை யார் ஏற்றிருப்பார்னா அம்பேத்கர் ஏற்றிருப்பாரு. இது பொருளாதார துறையின் சிறந்த நூலாக பொருளியல் வல்லுநர்கள், பேராசிரியர்கள் பெரிதும் மதித்து போற்றுறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் யாருடைய நூல்னா அம்பேத்கருடைய நூல். இது பொருளாதார துறையின் சிறந்த நூலாக கருதப்படுது. இந்திய நாட்டின் ஜாதி என்னும் இருளை அகற்ற வந்த அறிவு கதிர் யாருன்னா அம்பேத்கர். இந்திய நாட்டுல ஜாதி என்னும் இருளை அகற்ற வந்த அறிவு கதிர் யாருன்னா அம்பேத்கர். ஜாதி என்பது எல்லாம் வல்ல ஒருவன் கட்டளையால் தோன்றியதன்று குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளுக்கு ஆட்பட்ட மனித சமூக வாழ்வில் தானாகவே வேரூன்றி விட்ட வளர்ச்சியாகும். ஜாதி கலைக்கப்பட வேண்டிய கலை என்று கருதியவர் யாருன்னா அம்பேத்கர். ஜாதி எல்லாம் வல்ல ஒருவன் கட்டளையால தோன்றல, குறிப்பிட்ட சில சூழ்நிலைக்கு ஆட்பட்ட மனித சமூக வாழ்வில் தானாகவே வேரூன்றி விட்ட வளர்ச்சியாகும். அது கலைக்கப்பட வேண்டிய கலை அன்னிட்டு யார் சொல்றாரு? அம்பேத்கர் சொல்றாரு. சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களே இந்த வையகம் வாழ்கிறது அப்படின்னுட்டு யார் சொல்றாங்க? அம்பேத்கர். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்கள் அவங்களாலதான் இந்த வையகம்னா உலகம் வாழுதுன்னுட்டு யார் சொல்றாரு? அம்பேத்கர் சொல்றாரு. இந்திய பொருளாதார மேம்பாட்டிற்கு ஜாதி என்பது நன்மை தராது. இந்தியர்களின் நலத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் ஜாதி என்னும் நோய் தீங்கு விளைவிக்கின்றது. அது மக்களிடையே ஒருமைப்பாட்டை சீர்குலைத்து விட்டது. இதனை அவர்கள் உணரும்படி செய்து விட்டால் போதும், அதுவே எனக்கு நிறைவு தரும் பண்ணிட்டு யார் சொல்றாரு? அம்பேத்கர் சொல்றாரு. ஒரு லட்சிய சமூகம் பாத்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு யார் சொல்றாங்க? அம்பேத்கர் சொல்றாரு. ஒரு லட்சிய சமூகம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கும்? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பண்ணிட்டு அம்பேத்கர் சொல்றாரு. ஜனநாயகத்தின் மறுபெயர் தான் சகோதரத்துவம். ஜனநாயகத்தின் மறுபெயர் சகோதரத்துவம். சுதந்திரம் என்பது சுயேச்சையாக நடமாடும் உரிமை, உயிரையும் உடைமையையும் பாதுகாக்கும் உரிமை. அது எது? சுதந்திரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் வகையில் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம் ஆகும் என்று ஜனநாயகத்திற்கு அரியதொரு விளக்கம் தந்தவர் யாருன்னா அம்பேத்கர். இந்த பேஜ்ல முக்கியமானது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா அம்பேத்கர். பொருளாதாரத்துறையின் சிறந்த நூலாக அம்பேத்கருடைய நூல் எது கருதப்படுதுன்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். இந்திய நாட்டின் ஜாதி என்னும் இருளை அகற்ற வந்த அறிவு கதிர் யாருன்னா அம்பேத்கர்.
ஜாதி என்பது எல்லாம் வல்ல ஒருவன் கட்டளையால் தோன்றியதென்று குறிப்பிட்ட சில சூழ்நிலைக்கு ஆட்பட்ட மனித சமூக வாழ்வில் தானாகவே வேரூன்றிவிட்ட வளர்ச்சியாகும். ஜாதி கலைக்கப்பட வேண்டிய கலை என்று யார் கருதினார்னா அம்பேத்கர். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களையே இந்த வையகம் வாழ்கிறது அப்படின்னுட்டு யார் சொல்றாங்க? அம்பேத்கர் சொல்றாரு. ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதுன்னு சொன்னவர் யாருன்னா அம்பேத்கர். ஜனநாயகத்தின் மறுபெயர் தான் சகோதரத்துவம். சுதந்திரம் என்பது சுயேட்சையாக நடமாடும் உரிமை, உயிரையும் உடைமையையும் பாதுகாக்கும் உரிமை. அது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் வகையில் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம் ஆகும் என்று ஜனநாயகத்திற்கு அரியதொரு விளக்கம் தந்தவர் யாருன்னா அம்பேத்கர். ஸோ இவங்களை அம்பேத்கர் நிறைய பேர் போற்றிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்பேத்கர் உலக தலைவர்களில் ஒருவர். பகுத்தறிவு செம்மல். பகுத்தறிவுனாவே நம்மளுக்கு டக்குன்னு பெரியார் தான் வரும். ஸோ பெரியாரே ஒருத்தர் பகுத்தறிவு செம்மல்னு பாராட்டுறாரு. ஆராய்ச்சியின் சிகரம். நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருப்பாரு இல்லையா? மக்களின் மாபெரும் வழிகாட்டி, அப்பெரும் தலைவரை போல வேறு யாரையும் நாம் காண முடியாதுன்னு யார் சொல்றாங்க? பெரியார் அம்பேத்கரை புகழ்ந்து சொல்றாரு. அம்பேத்கர் உலக தலைவர்களில் ஒருவர், பகுத்தறிவு செம்மல், ஆராய்ச்சியின் சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி, அப்பெருந்தலைவரை போல வேறு யாரையும் நாம் காண முடியாதுன்னு சொன்னவர் யாரு? பெரியார். அடுத்து பாருங்க, பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே. அவருக்கு இணை அவரே நேரு சொல்றாரு. யாரு? அம்பேத்கர் சொல்றாரு. ஆசிய கண்டத்திலேயே, சோ இந்தியால கிடையாதுங்க, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை இவரையே சாரும் என்று அம்பேத்கர் அம்பேத்கரை யார் புகழ்றாங்க? நேரு புகழ்றாங்க. நூலகம் பண்ணாவே அம்பேத்கர் 18 மணி நேரம் நூலகத்துல தானே செலவிட்டிருப்பாரு. சோ அம்பேத்கர்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். யார் சொல்லியிருப்பாங்கன்னா நேரு சொல்லியிருப்பாரு. அண்ணல் அம்பேத்கர் தன்னலமற்றவர், மிகவும் ஆர்வத்துடனும் விரைந்தும் தன்னந்தனியாக செயல்பட்டவர், தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் அன்னிட்டு அம்பேத்கரை யார் பாராட்டுறாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பாராட்டுறாரு. ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பாராட்டுறாரு. அண்ணல் அம்பேத்கர் தன்னலமற்றவர், மிகவும் ஆர்வத்துடனும் விரைந்தும் தன்னந்தனியாக செயல்பட்டவர், தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் என்று யார் பாராட்டுறாங்க? ராஜேந்திர பிரசாத். ஏன்னா சுதந்திர இந்தியால இவர் தானே முதல் குடியரசுத் தலைவர். அப்போ அம்பேத்கர் தான் நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்குவாரு. அப்போ இவர் பார்த்திருப்பாரு இல்லையா? அரசியலமைப்பை உருவாக்க எப்படி கருமமே செயலே கண்ணாக செயல்பட்டிருப்பாருன்றது ராஜேந்திர பிரசாத் பார்த்திருப்பாரு. அதனாலதான் இப்படி பாராட்டுறாரு அப்படின்ற மாதிரி அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் அம்பேத்கர் எப்ப இறந்துறாருன்னா 1956 டிசம்பர் 6ஆம் நாள் 6/12/56 6/12/56 இறந்துருவாரு. பாரத ரத்னா அல்லது இந்திய மாமணி விருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அம்பேத்கருக்கு எப்ப கொடுக்குறாங்கன்னா 1990 கொடுத்திருப்பாங்க. அதே ஏபிஜே அப்துல் கலாம்னா 97. சமுதாயம் எனும் மரத்தின் வேரை ஜாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக யார் இருந்தாங்கன்னா அம்பேத்கர். சோ இதுவும் முக்கியம்தான். சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை ஜாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் யாருன்னா அம்பேத்கர். அடுத்து இரு பெரும் தலைவர்கள் இந்தியால இருந்தாங்க. ஒருவர் பெரியார், மற்றொருவர் அம்பேத்கர்ன்றது சொல்றாங்க. வடக்கே இருந்தவர் யாருன்னா அம்பேத்கரும், தெற்கே இருந்தவர் பெரியாரும் இடைவிடாது உழைத்ததனால் ஜாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி இந்த பேஜ் மட்டும் ரீகேப் பார்ப்போம். அம்பேத்கர் உலக தலைவர்களில் ஒருவர், பகுத்தறிவு செம்மல், ஆராய்ச்சியின் சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி, அப்பெரும் தலைவரை போல வேறு யாரும் நாம் காண முடியாதுன்னு சொன்னவர் யாருன்னா பெரியார். பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை இவரையே சாரும் பண்ணிட்டு அம்பேத்கரை யார் புகழ்றாங்க? நேரு.
அண்ணல் அம்பேத்கர் தன்னலமற்றவர், மிகவும் ஆர்வத்துடனும் விரைந்தும் தன்னந்தனியாக செயல்பட்டவர், தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் அன்னிட்டு யார் சொல்றாங்க? ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து சொல்றாங்க. அம்பேத்கர் இறந்த வருடம் வந்து 6/12/1956. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா அல்லது இந்திய மாமணி விருது எப்ப கொடுக்குறாங்கன்னா 1990 வந்து கொடுக்குறாங்க. சமுதாயம் எனும் மரத்தின் வேரை ஜாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர். இரு பெரும் தலைவர்கள் இந்தியாவில் இருந்தவங்க யாருன்னா பெரியாரும் அம்பேத்கரும். மும்பையில் அம்பேத்கர் சிறிது காலம் வந்து பொருளியல் பேராசிரியராக பணியாற்றினார். அம்பேத்கருக்கு இந்திய அரசு வழங்கிய விருது வந்து பாரத ரத்னா 1990. ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்கி எழுதுக. இப்போது அவர் கையில் கோப்புகள் இருந்தன. வயது வந்தோருக்கும் பெண்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் என அம்பேத்கர் கூறியதை நாளேடுகள் புகழ்ந்தன. சந்திப்பிழை நீக்கி எழுதுக. ஆசிரியர் பெயரை தம் பெயருடன் பெயரை ஐ என்ற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்ததால இத்தன்றது வந்து வல்லினம் வந்து மிகும். அடுத்து சேர்த்து என்றது வந்து பாருங்க குசுடு துப்புருல முடிஞ்சா குற்றியலுகம் வருதான்னு பார்க்கணும். தூக்கு முன்னாடி வர்றது இத்துன்றது வல்லின மெய்யெழுத்துன்றதால வன்தொடர் குற்றியலுகரம். அதனால வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு அப்புறம் வல்லினம் வந்து மிகும். ஏழைகளுக்கு கூன்றது நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வர்ற இடத்துல வல்லினம் மிகும். பெற்று தந்தார். பெற்று குசுடு துப்புருல முடியுதுங்களா? அப்ப முன்னாடி ஒற்றை பார்க்கணும். ஒற்றை பார்த்தா வந்து வல்லினம் மெய்யெழுத்து, அப்போ வன்தொடர் குற்றியலுகரம், வல்லினம் வந்து மிகும். பெற்று தந்தார். அடுத்து அன்றாட வாழ்வில் சட்டம். இதுல பெருசா டீட்டெயில் இல்ல, ஒரு சில டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுப்போம். சட்டம் என்ற வார்த்தைக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா செம்மை. செம்மை என்ற சொல்லுக்கு வந்து நடுவு நிலை என்ற பொருளும் வந்து இருக்கு. ஸோ இந்த பேஜில் முக்கியமானதுன்னா சட்டம் என்ற வார்த்தைக்கு பொருள் வந்து செம்மை, செம்மை என்ற வார்த்தைக்கு வந்து நடுவு நிலைமை என்ற பொருளும் வந்து இருக்கு. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர். அதாவது கொலை செஞ்சு கொடியவங்களா இருப்பாங்கல்ல, அந்த கொடியாரை வேந்துருத்தல், வேந்தன் வந்து தண்டிக்கணும். அது எப்படிப்பட்டதுன்னா பைங்குள்ள களை, இந்த பைங்குள்ளன்னா இளம் பயிர்ல வந்து கலப்பு செடிகள் இருக்கும் இல்லையா, அதை பிடுங்கிறது போல அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த குறளுக்கு விளக்கம் மேலேயே கொடுத்திருக்காங்க பாருங்க. வள்ளுவர் கூறும் தண்டனை சட்டம். அரசன் கொலை தொழில் புரியும் கொடியவர்களுக்கு மரண தண்டனை. கொலையில் கொடியவரை கொலை தொழில் புரியும் கொடியவர்களுக்கு மரண தண்டனை அளித்தல் குற்றம் அன்று, அது பயிருடன் வளர்ந்த கலைகளை நீக்குதல் போன்றாகும் என்கிறார் வள்ளுவர். தண்டனை வழங்குவது பற்றி கூறிய வள்ளுவரே அச்சட்டங்கள் மனிதநேய அடிப்படையில் நெகிழ்வு தன்மை உடையவனாகவும் அமைதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர்னா நெடுங்காலம் ஆட்சி புரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடிதோச்சி கடுமையா வந்து தண்டிக்கிற மாதிரி போகணுமா. அப்புறமா வந்து அது மெல்ல எரிகன்னா மெல்லமா. இப்போ நம்ம பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க தப்பு பண்றாங்கன்னா என்ன பண்ணுவோம், கையை ஓங்கி அடிக்கிற மாதிரி போவோம், அதுக்கப்புறம் லைட்டா தட்டி விடுவோம் இல்லையா, அது போல இருக்கணும் நெடுகாலம் ஆட்சி புரியணும்னு நினைக்கிறவங்க அப்படின்றத சொல்றாரு. அடுத்து உலக நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து அனைத்து நாட்டு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடு. ஸோ இந்த பேஜில் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர், கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். உலக நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய சட்டத்தை என்ன சொல்லுவோம், அனைத்து நாட்டு சட்டம். நம் நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை சட்டத்தை வந்து அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா வந்து சமய சார்பற்ற நாடு. அடுத்து வந்து பாருங்க, இந்த குறள் ஆல்ரெடி புது புத்தகத்திலையும் படிச்சிருப்போம். செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய தகுந்த விஷயத்த செய்யத்தக்க அல்ல, அதாவது செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சோம்னாலும் அது கெடும். செய்யத்தக்க செய்யாமை, செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாம விட்டாலும் வந்து அது வந்து குற்றம்தான், கெடும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க.
அடுத்து குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1986 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது நம்மளுக்கு ஜிகேல தான் வரும். இதெல்லாம் குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் வந்து 1986. ஸோ இந்த பேஜில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குறளும் அதுதான். செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1986. அதே போல நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமும் 1986 தான். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, குழந்தை தொழிலாளர் தடை சட்டமும் 1986. தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 12/10/2005. ஸோ 12 அக்டோபர் 12 2005. அது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஜிகேல அதாவது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 12/10/2005. அரசியல் சாசனத்தின் 19(1). ஸோ நம்மளுடைய அடிப்படை உரிமைகள்ல வரக்கூடிய இந்த 19 வந்து பாத்தீங்கன்னா அப்ப 19 கீழே ஒரு 6 அடிப்படை உரிமைகள் வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது பேச்சு உரிமை, எழுத்துரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, எங்க வேணா இந்தியாக்குள்ள போய் வந்து தொழில் பண்ணலாம், இந்த உரிமையெல்லாம் இருக்கும். ஸோ அந்த பிரிவின்படி வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2005 பிரிவு 6 படி தகவலை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே விண்ணப்பத்தில் எத்தனை தகவல்கள் வேண்டுமென்னாலும் நம்ம பெற்றுலாமா. மாநில மைய அரசு சார்ந்த அதிகார அமைப்பிடமிருந்து தகவல் பெறுவதற்கு 10 ரூபாய் மட்டும் விண்ணப்ப கட்டணமாக செலுத்தணும் அப்படின்றாங்க. விண்ணப்பத்துடன் கட்டண தொகை 10 ரூபாயை பொது தகவல் அலுவலரிடம் நேரில் செலுத்தலாம் அல்லது ரூபாய் 10க்கான நீதிமன்ற கட்டண வில்லையை விண்ணப்பத்தில் ஒட்டலாம். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவராக இருந்தால் தகவல் பெறுவதற்கு எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை என்றதை கொடுத்திருக்காங்க. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என்றது திருக்குறள். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என்றது திருக்குறள். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் திருக்குறள். ஸோ இதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து 12/10/2005. அரசியல் சாசனத்தின் பிரிவு 19 கீழே வந்து என்ன உரிமை இருக்குன்னா முழுமையான பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாம் இருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6 படி தகவலை வந்து பெறலாம். அதுக்கு எவ்வளவு ரூபாய் செலுத்தணும் விண்ணப்ப கட்டணமாகனா 10 ரூபாய் வந்து செலுத்தலாம். வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்தா அவங்க அந்த 10 ரூபாயும் செலுத்த வேண்டியதில்லை. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என்றது திருக்குறள். கலைச்சொற்கள் அறிவோம். இதுல வந்து பொருத்துகளை வந்து கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடியது இந்த இந்தியன் சக்சஷன் ஆக்ட், சப்ஸ்டான்டிவ் லாஸ், இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து புது புத்தகம் வராதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு வாட்டி இதை தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் லான்னா அனைத்து நாட்டு சட்டம், கான்ஸ்டிடியூஷனல் லான்னா அரசியல் அமைப்பு சட்டம், சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றம், ஹைகோர்ட்னா உயர் நீதிமன்றங்கள், ரிட்னா சட்ட ஆவணங்கள், சப்ஸ்டான்டிவ் லான்னா உரிமை சட்டங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு வித்தியாசமா இருக்கிறத மட்டும் ஹைலைட் பண்ணி அழுத்தம் கொடுத்து படிச்சுக்கோங்க. சப்ஸ்டான்டிவ் லான்னா என்னது? உரிமை சட்டங்கள். ப்ரொசீஜரல் லாஸ்ன்னா செயற்பாட்டு முறை சட்டங்கள். இந்தியன் பீனல் கோடுன்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னா குற்றவியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு. சிவில் ப்ரொசீஜர் கோடுன்னா உரிமையியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா இந்திய சான்று சட்டம். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா இந்திய சான்று சட்டம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னா சொத்து மாற்று சட்டம். இந்தியன் சக்சஷன் ஆக்ட்னா இந்திய வாரிசுரிமை சட்டம். கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப்னா நீதிமன்ற கட்டண வில்லை. நீதிமன்ற கட்டண வில்லை. அடுத்து வந்து பொது. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம் ஆகிய இரண்டிலையுமே கூறப்படாத பொதுவான செய்திகள் வந்து சொல்லப்படுவதால இது பொது என அழைக்கப்படுதுன்றது சொல்றாங்க. ஸோ எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம் இது ரெண்டுலையுமே சொல்லாத செய்திகளை வந்து சொல்றதால இது வந்து பொதுன்னு அழைக்கிறாங்க. இதுல வெளிப்படை குறிப்புன்னுட்டு 2 இருக்குன்றதை குறிப்பிடுறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்க. உலகிலேயே பண்பாட்டில் தமிழ்நாடு தான் தலை சிறந்து விளங்குகிறது. பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட்ல வருது இல்லையா, தமிழ்நாடு தான் உலகத்திலேயே தலை சிறந்ததுன்னா அது தமிழ்நாட்டை தான் மீன் பண்ணி வெளிப்படையாகவே வருது. அப்போ வந்து இது வெளிப்படை அப்படின்னு அர்த்தம். 2ஆம் தொடர்ல வந்து பாருங்க, தமிழ்நாடு தான்
பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முதலிடம்னா தமிழ்நாடு இல்ல, தமிழ்நாட்டு சார்பாக விளையாடி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து முதலிடத்துல இருக்காங்க. அப்ப வந்து இங்க தமிழ்நாடு என்றது இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல ஆகு பெயராக வந்து வந்திருக்கு. தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களை வந்து குறிக்குது. இப்படி வந்து வர்றது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து வெளிப்படை, தமிழ்நாடு தான் தலை சிறந்து விளங்குகிறது உலகிலேயே பண்பாட்டில் என்றது வெளிப்படை. இரண்டாவது வந்து பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றது என்றது குறிப்பு வந்து மீன் பண்ணுது. அடுத்து வந்து குறிப்பு சொற்கள் அன்னிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்றுளி பொதுச்சொல். உயர்திணை அக்ரிணை ஆகிய ரெண்டிலையுமே பொதுவான சொற்கள் வந்து இருக்கு. ஸோ உயர்திணை என்ன மனிதர்கள், அக்ரிணை என்ன மனிதர்களை தவிர்த்து மீதி விலங்குகள், பறவைகள், உயிரற்ற பொருட்கள் எல்லாமே அக்ரிணை தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவான சொற்கள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சொல் வந்து தொடரில் முன்னும் பின்னும் வரும் சொற்களின் தொடர்பாலும் குறிப்பாலும் ஒரு பாலை நீக்கி மற்றொரு பாலை சுட்டும். அதற்கு ஒன்றொளி பொது சொல் என்பது பெயர். ஒரு பாலை நீக்கி இன்னொரு பால்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் இருக்கு இல்லையா. ஸோ அது ஒன்ன வந்து நீக்கிட்டு இன்னொன்னு வந்து சுட்டுமா. அப்படி சொன்னா ஒன்ன நீக்கி இன்னொன்னு சுட்டுனா அது ஒன்றுளி பொதுச்சொல். எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. உயர்திணையில வந்து சொல்றாங்க, வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர்னா, கோலமிட்டனர்னாவே அங்க யார் வந்துருவாங்க, பெண்கள் வந்து பெண் பாலை வந்து குறிப்பிடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இரண்டாவது, நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர்னாவே ஆண் பாலை வந்து மீன் பண்ணும் இல்லையா. இதுதான் வந்து ஒன்றுளி பொதுச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. அதே அக்ரிநிலை வந்து குறிப்பிடுறாங்க பாருங்க. இம்மாடு வயலில் உழுகிறது. வயல்ல உழுது அப்படின்னாவே காளை மாடை தான் மீன் பண்ணும். இம்மாடு பால் கறக்கிறது. பால்னாவே பசுமாடு தானே கறக்கும். ஸோ இது வந்து அக்ரிநிலை வந்து ஒன்றுளி பொதுச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னை விட்டுட்டு ஒன்னு சொல்லும் போது அதனுடைய ஒன்றன் பாலை வந்து மீன் பண்றதுதான் வந்து ஒன்றுளி பொதுச்சொல். இப்ப நான் சொல்றதும் இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து பெருசா கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டதில்லை. பட் இருந்தாலும் எப்படி கேட்பாங்கன்னு இப்ப வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாத காரணத்தால என்ன இருக்குன்றதாவது தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது உங்களுக்கு ரொம்பவே குழப்பம் அடைகிற மாதிரி இருந்தா வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன இங்க கொடுத்துருக்காங்கன்றத நீங்க வாசிச்சு கூட பாருங்க. அடுத்து வந்து இனங்குறித்தல். இனங்குறித்தல்னா எக்ஸாம்பிள் பாருங்க. கதிர்வேல் வெற்றிலை தின்றான். வெற்றிலை என்ன வெத்தலை மட்டும் போடுவாங்களா, இல்ல வெத்தலையோட சுண்ணாம்பு பாக்கு எல்லாம் சேர்த்து தான் போடுவாங்க. இதுதான் வந்து இனங்குறித்தல். வெற்றிலை என்ன அதோட சேர்ந்து வந்துரும் இல்லையா, சுண்ணாம்பு பாக்கெல்லாம் இப்படி வந்து வர்றதுதான் வந்து இனங்குறித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அடுக்கு தொடர் நம்மளுக்கு தெரியும். விரைவு, சினம், மகிழ்ச்சி, அச்சம், துன்பம் முதலிய பொருள் நிலைக்கும் அளவுல செய்யுள்ள இசையை நிறைவு செய்வதற்கும் 2, 3, 4 முறை அடுக்கி வருவதுதான் வந்து அடுக்கு தொடர். அன்றே அன்றே, போ போ, போ போன்றது விரைவு, எரி எரி என்றது சினம், வருக வருக என்றது மகிழ்ச்சி, தீ தீ என்ன அச்சம், நொந்தேன் நொந்தேன் என்றது துன்பம், கோடி கோடி என்றது இசை நிறை, கோடி 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 கோடியே என்றது இசை நிறை. அடுத்து வந்து இரட்டை கிளவி. ஸோ இரட்டை கிளவி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பிரித்தால் வந்து பொருள் தராது. இதனை இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவோம். கிளவி என்ன சொல்லு, அப்போ வந்து 2 வாட்டி வருது. இரட்டை கிளவி என்ன 2 சொல் அப்படின்றது அதனுடைய பொருள். கிளவி என்ன சொல்லு, இரட்டை கிளவி என்ன 2 சொல்ன்றது பொருள். பாவை படபடவென பேசினாள், கலா கலகலவென சிரித்தாள். அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா, அடுக்கு தொடர் வந்து சொற்கள் வந்து தனித்து வந்து நிற்கும், பிரித்தா வந்து பொருள் தரும், 2, 3, 4 முறை வந்து அடிக்கு வரும். விரைவு, அச்சம், வெகுளி, மகிழ்ச்சி இதன் காரணமாக அடுக்கு தொடர் வந்து வரும். இரட்டை கிளவி வந்து சொற்கள் வந்து ஒன்றுபட்டுதான் நிற்கும், பிரித்தா வந்து பொருள் தராது, இரட்டித்தே தான் வரும். இசை குறிப்பு பண்பு பற்றி வரும். இசை குறிப்பு பண்பு பற்றி எது வரும், இரட்டை கிளவி வந்து வரும். ஸோ இது ஒரு வாட்டி குயிக்கா வந்து பார்த்துருவோம் ரீகேப். பொதுவான்றது எது சொல்றாங்க, தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும் பார்த்திருப்போம் இல்லையா. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு பார்த்திருப்போம். அதுல ஃபர்ஸ்ட்ல 2 இருக்கக்கூடிய எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், இது 2லயுமே சொல்லாத பொதுவான செய்திகள் சொல்லப்படுறதுதான் வந்து பொது அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படை குறிப்பு அண்ணா எக்ஸாம்பிள் மட்டும் தெளிவா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உலகிலேயே பண்பாட்டில் தமிழ்நாடு தான் தலை சிறந்து விளங்குகிறது என்றது வெளிப்படை. பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றது என்றது குறிப்பு.
குறிப்பு சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றொலி பொதுச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றொலி பொதுச்சொல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உயர்திணை அக்ரிணை ஆகிய இரண்டிலையும் பொதுவான சொற்கள் வந்து இருக்கு. ஒரு சொல் தொடரில் முன்னும் பின்னும் வரும் சொற்களின் தொடர்பாலும் குறிப்பாலும் ஒரு பாலை நீக்கி மற்றொரு பாலை சுட்டும். அதற்கு தான் வந்து ஒன்றொலி பொதுச்சொல் என்பது பெயர். உயர்திணையில வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர், அப்போ பெண்களை வந்து மீன் பண்றாங்க. நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர், ஆண்கள். அக்ரணியில வந்து இம்மாடு வயலில் உழுகிறது என்றது காளை மாடு, இம்மாடு பால் கறக்கிறது என்றது பசுமாடை வந்து குறிக்கும். இனங்குறித்தல் கதிர்வேல் வெற்றிலை தின்றான். வெற்றிலைன்னா அதனுடைய இனம் பாக்கு சுண்ணாம்பெல்லாம் வந்துடும். இதுதான் வந்து இனங்குறித்தல். அடுக்கு தொடர் வந்து விரைவு சினம் மகிழ்ச்சி அச்சம் துன்பம் முதலிய பொருள்கள்ல வந்து வரும். 2, 3, 4 முறைக்கு மேல அடுக்கி வரும். செய்யுள்ள வந்து இசையை நிறைவு செய்வதற்காக வந்து வருது என்றதையும் கொடுத்திருக்காங்க. இரட்டை கிளவி பிரித்தா வந்து பொருள் தராது, சேர்ந்தேதான் வரும். கிளவி என்ன சொல்லு, இரட்டை கிளவி என்ன 2 சொல் என்பது பொருள். இளவழகன் வந்தான். இளவழகன் வந்தான் என்றதுல இது வந்து வெளிப்படை தொடர். மாடு என்னும் சொல் வந்து அக்ரிணை பொதுப்பெயர். மாடு கன்றை ஈன்றது. இந்த தொடர்ல மாடு என்பது எதை குறிக்குது? எது ஈன்றும்? கன்ற பசுதான் வந்து ஈன்றும். வெளிப்படை சொற்கள் என்றது கல்லு மண்ணு. குறிப்பு சொல் வந்து பாத்தீங்கன்னா மாடு பால் கறந்தது, அப்ப பசுமாடை வந்து குறிப்பிடுது. இனங்குறித்தல்னா சோறு உண்டான். சோறுன்னா சாப்பாடு மட்டுமா சாப்பிட்டுருப்பான், கூட குழம்பு ஊத்திருப்பான், பொரியல் சாப்பிட்டுருப்பான், அப்பளமும் வச்சிருப்பாங்க, இல்ல ரசமும் ஊத்தி சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ சோறு உண்டான்ன்றது இனங்குறித்தல். அடுத்து வந்து பாருங்க, உரிய வேற்றுமை உரிமை இணைத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மலையில் நனைவது பிடிக்கும். நான் என்றது வேற்றுமை உரிமை கூவோட சேர்ந்தா நான் குட்டல் கூ வந்து என்னன்னு மாறும்னா எனக்கு அப்படின்னு மாறும். எனக்கு மலையில் நனைவது பிடிக்கும். அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றான். சோ வேற்றுமை உரிமை சேர்த்து எழுதினா எப்படி வரும்? வீட்டுக்கு சென்றான். மாணாக்கர்களை வட்டமாக உட்கார செய்க. எனக்கு நான் என்றது அந்த வேற்றுமை உரிமை கூ சேரும் போது என்னன்னு மாறும்? எனக்கு திருக்குறளில் ஆர்வம் மிகுதி. வேல்விழி திருக்குறளை படித்தாள். இளமை பெயர்களை பொறுத்துக. ஆட்டு குட்டி, மான் கன்று, கீரி பிள்ளை, சிங்க குருளை, கோழி குஞ்சு. பிறமொழி சொற்களுக்குரிய தமிழ் சொற்கள். சேத்திரங்கள் என்றது திருத்தலங்கள். திருத்தலங்கள் தோறும் சென்று விக்கிரகங்களை வழிபடுக. விக்கிரகங்கள் என்றதுக்கு தமிழ்ல ஏதாவது வார்த்தை உங்களுக்கு தெரியும்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த விக்கிரகங்கள் ஃபுல்லா தமிழ் வேர்டு தானா இல்ல வேற ஏதாவது இருக்கான்றது எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மார்க்கத்தில் யாத்திரை செல்லுங்கள் என்றது இந்த வழியாக பயணம் செல்லுங்கள். இந்த ஷர்ட் மிகவும் காஸ்ட்லியானது என்றது இந்த சட்டை மிகவும் விலை மதிப்பானது. நாளை நடக்கவிருக்கும் மேட்சில் இந்தியா கண்டிப்பாக வின் செய்யும். நாளை நடக்கவிருக்கும் போட்டியில் இந்தியா கண்டிப்பாக வெற்றி செய்யும். நான் இந்த காலேஜின் ஓல்டு ஸ்டூடெண்ட். நான் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவன். தமிழ் திரைப்பட உலகின் வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் திகழ்ந்தவர் யாருன்னா ஏவி மெய்யப்பர். ஏவி மெய். ஸோ தமிழ் திரைப்பட உலகின் வழிகாட்டுதல் பாதுகாவலராக இருந்தவர் யாருன்னா மெய்யப்பர். மெய்யா இருந்திருக்காரு, உண்மையா இருந்திருக்காரு. ஸோ யாரெல்லாம் திரைப்பட இதுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு வழிகாட்டுறது, அவங்கள பாதுகாக்கிறதுல வந்து மெய்யா உண்மையா இருந்து பண்ணியிருக்காரு மெய்யப்பர். ஏவி மெய்யப்பர். தமிழ் பழமொழிகள். பணம் வந்து 10 செய்யும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. காலம் பொன் போன்றது. வருமுன் காப்பதே சிறந்தது. முயற்சி திருவினை ஆக்கம். அவ்வளவுதாங்க, இதோட இயல் 3 வந்து முடியுது. தேங்க்யூ.